Good morning, Mataji. Good morning. இன்னைக்கு ஃப்ரைடேவா? ஆமாம். என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து புளி சாதம் தான் ஸ்பெஷல். கோவில் புளி சாதமா? இதோ மசாலாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன், எள்ளு ஒரு 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மி. ஏன்னா இது ஒரு வேலைக்கு தான் அரைச்சிருக்கேன், வறுத்துருக்கேன். அதனால இது ஒரு வேலைக்கு ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எண்ணெயில் போட்டோன்னே அப்படி பெருசாக இருக்குது. இதை குறன்னு பொடி பண்ணி அதை சாப்பாட்டில் தூவுனா கோயில் புளி சாதம் மாதிரி இருக்கும். இதான் அதுக்கான தேவையான பொருள். இது வந்து புளி கரைச்சி அதே மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, பெருங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சிருக்கேன். இது நல்லா கொச்சி திக்கானதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியது தான். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது அப்படியே கொதிக்குது. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நிறுத்திட வேண்டியது. ஃப்ரைடே நல்லா கழுவி வச்சிருக்கியா? நேற்றையெல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன். நேற்று தான் வெளியே போகிற வேலைங்க இருந்ததில்ல, அதனால் இன்றைக்கி தான் சாயந்தரமாக தான் சாமி கும்பிடணும். அப்போ ஒரே ஒரு விளக்கு மட்டும் எழுதிட்டு போனார். இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். இப்போ சாமி சிலையில் ஏதாவது புதுசாக வேணும் உனக்கு? சாமி சிலை வேணா, இதுதான் வைக்க இடம் இல்லை. எல்லா சாமியும் இருக்குது. ஓகே, எல்லாரும் இருக்காங்க, அவங்களே கும்பிட்டா போதும். இது புளி சாதம் பொடிக்கிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, சாம்பார், டிஃபன் சாம்பார் தான் ரெடியாக இருக்குது. ரசம் மாதிரி இருக்குது. கலந்து அதில் தண்ணி கலந்து அப்போ ரொம்ப சீக்கிரம் போயிட்டார். அதனால் இட்லி பொடி வச்சு இட்லி கொடுத்துட்டேன். நமக்கு சாம்பார் வச்சு இது நைட்டு தோசைக்கும் இந்த சாம்பார் தான். டிஃபன் சாம்பார் ரெடி. அப்படியே மூடிடுறேன். இட்லியும் ரெடி. ஓகே, இது வந்து சாப்பிட்றதா உங்களுக்கு வேலை. இதோ வரேன். இது சமைச்சு முடிச்சிட்டியா? இப்போ என்ன? குங்குமம் மஞ்சள் வச்சிட்டேன். பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணோம். சாயந்தரமாக பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் இந்த வாட்டி டார்க் கலராக இருக்குது. குங்குமம் என்னன்னு தெரியல, இவ்வளோ டார்க்காக இருக்குது. கொஞ்ச நாள் ஆனதை கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்போ என்னந்தாங்க மஞ்சள் வந்து பெருமா கோயிலில் வந்தது. மார்கழி மாதம் போவோம்ல, அப்போ பாக்கெட் கொடுப்பாங்க மஞ்சளும். என்ன பண்ணுற? புளி சாதம் கலர் போகிறேன். இன்னைக்கு தான் நான் இப்போ சௌபி வீட்டுக்கு போகிறேன். சௌபி வீட்டுக்கு போறியா? குழம்பு எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, புளி சாதம் குழம்பு நல்லா சாப்பிடுவான். ஓகே, அதை கலந்து உப்புலாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குவேன். குழம்பு மட்டும் கொடுத்து அமிச்சா அவன் சாதத்தில் போட்டுப்பான். நீ வரியா? இல்லைப்பா, கோயில் வேலை இருக்கு. அழகு பூஜைக்கு வரேன்ட்டேன். இந்த வீட்டுக்கு இன்னொரு நிலங்கு வைக்க போகணும். இங்கே பிஸியாக இருக்கியே? பிஸிலாம் இல்லை, அது ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அது ஒரு எல்லாரையும் கூப்பிட்டு செய்கிறது சந்தோஷம் தானே. அவன் எல்லாரும் அடுத்து ராகேஷுக்கு தான் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து ராகேஷ் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னாங்க. பாரு, அருணுக்கு முடிஞ்சிச்சு, ராகேஷ்க்கு அப்படின்னு பேசிக்கினாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருக்குடா, சந்தோஷமாக இருக்குடா. இது கோவில் ஸ்டைல் பிரியாணி. கோவில் ஸ்டைல் பிரியாணியான்னு கேட்குறேன். கோவில் ஸ்டைல் பிரியாணியாப்பா? பிரியாணி மேலே இருக்குது அவனுக்கு. கோவில் ஸ்டைல் புளி சாதம், புளியோதரை. ஆமாம்மா, புளியோதுரை செய்கிறியா? புளியோதுரை அப்படின்னும். வராங்களா? வருவான்னு நினைக்கிறேன், மனசு சொல்லுது, தெரியல. 2 weeks ஆயிடுச்சா? எல்லாம் பிஸி ஆகிட்டாளுங்க 2 பேரும். நானும் பிஸி ஆகிறேன். இருக்கு வர மாட்டேன்றாளுங்க. பெரியவ அங்கே பிஸி, சின்னவ இங்கே பிஸி, ராகேஷ் அங்கே பிஸி. பேக்கிங் பண்ணுறியா? நீ சின்ன பொண்ணுக்கா? அங்கே தானே போகிற, அதனால. பெரிய அக்கா வீட்டுக்கு வேலை இல்லையா? இங்கே அது பக்கத்தில் என் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்தது, அதுக்கு போனோம். அப்படியே இங்கே போயிட்டு திருப்பி நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே இருந்துட்டு அதை முடிச்சுட்டு வந்தோம். 3ஆம் தேதி செம்ம கல்யாணம். ஃப்ரெண்ட்ஸுக்காரன கல்யாணம் இருக்குதா? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். மொத்த கேங்லேயே நான் தான் சிங்கிள். ஆமாம், கடைசியாக ஒருத்தி அவ்வளோ இப்போ கல்யாணம் ஆக போகுது, அவ்வளோதான், முடிஞ்சது. பேக்கேஜிங் டன் ரைட். சோபிக்கு புளி சாத குழம்பு ரெடி.
இருக்கியா? க்ளீனிங் ஹெல்ப் பண்ணவா? ஹெல்ப் நான் பண்ணி முடிச்சிட்டேன். உடம்பு முடியல, ரொம்ப முடியல அப்படின்னா ஹெல்ப் பண்ண சந்தோஷப்பட்டுப்பேன். உடம்பு நல்லா இருக்கும்போது நானே பண்ணிட்டேன். நீங்கள் தூங்கும்போது ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டேன்னா ஒரே பாராட்டுறாங்க. நான் ஒன்றும் அவ்வளோ பெருசாக பண்ணலையே அப்படின்னு மனசு வரணும்ல. ஆம்பளை பசங்க இந்த மாதிரி வர கிரிக்கெட் விளையாட போவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. சரி அம்மா படுத்துருக்கு, இத்தனை நாள் செஞ்சதை நம்ம செய்யலான்னு தோணுச்சுல்ல, அந்த தோன்றதுக்காக தான் அவங்க வாழ்த்துக்கள். ஓஹோ, தெரியுமா? தெரியும். இப்போ எல்லாம் போய் சாப்பிட ரெடி. சாயந்தரமாக சாமியை கும்பிட்டுருவேன். கும்பிட்டுட்டு கோயில், ஐயப்பன் கோயில் விளக்கு பூஜைக்கு போயிட்டு வந்துட்டேன்னா முடிஞ்சுது. வெரி குட். இந்த வேலையை முடியறதுக்கு இவ்வளவு நேரம். ஆமாம், கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டியா? ஏண்டா துணி மச்சிருக்கேன். இப்போ காலையில் மடிச்சிட்ட பாதி இது கொஞ்சம் ஈரம் வந்தது, வெயிலில் போட்டுருக்கேன். சரி போய்ட்டு தான் இன்றைக்கி துவைச்ச துணியை போட்டிருக்கேன். அதுக்கு இது அடுத்தடுத்து வேலையை முடிச்சிட்டா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல வீடு. எனி ஹெல்ப் யூ வாண்ட்? அதனால தான் முடிச்சு மடிச்சிட்டேன். என்னோடதும் உன்னோடதும் மட்டும்தான். ஒரு புடவையும் 2 சட்டை மடிச்சிடும். அதோட ஓகே. பர்த்டே ஷாப்பிங் எப்போ கூப்பிட்டு போனோம்? எப்போ கூப்பிட்டு போனாலும் வருவேன். இதுக்கு மட்டும் ஓகே சொல்கிறேன். கிஃப்ட் என்ன வேணும்னு கேட்டால் ஓகே சொல்ல மாட்டேறேன். சும்மா ஏன்னா கூப்பிட்டு போனால் கூட சுற்றுவேன் வந்து. இதை இன்னைக்கு கூப்பிட்டா வரமாட்டேறேன். இன்றைக்கி கோயிலில் வரேன்னு சொல்லிட்டேன்ப்பா. ஒரு 50 பேர் 51 பேர் விளக்கு உட்கார வைப்பாங்கல்ல, அவள் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் வரேன்னு சொல்லிட்டேன். நீ கூப்பிட்டு போகிறேன்னா இல்லை வெளியே போகிறேன் அப்படின்ட்டு இருப்பேன். எல்லாமே சடன் பிளான் தான். சடன் பிளான் தான் நம்ம வீட்டில் எப்போவுமே. அது தெரிஞ்ச கதை தான். கோயிலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் வந்துடலாம் கோயிலுக்குன்னா, அக்காலாம் வர முடியாது. அது மாதிரி டக்குன்னு கூப்பிட்டீங்கலாம் கஷ்டம். என்னதுமா அந்த படத்தில் புஷ்பா 2 அது. புஷ்பா 2ல் சாமியான்றாள் அவள் யார்? ரஷ்மிகாவா? அந்த மாதிரி நீ கூப்பிட போறியா உன் ஹஸ்பண்டை? அவர் அந்த மாதிரிலாம் அத்தான் பொத்தான்னாலே வாயை உடச்சு அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட்டா போதும். இது யாரு? இது நான் கல்யாணம் ஆகிட்டு 1 வீக்கில் திருப்பதி போனோம். திருப்பதியில் அங்கே கார்டனில் இருக்குல்ல, இது எவ்வளோ பெரிய செம்பருத்தி தெரியுமா? அதில் உட்கார வச்சு எடுத்தார். எல்லோவில் இது நடுவில் ரெட்டு, அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இந்த பூ. அந்த பூ பக்கத்தில் உட்கார வச்சு நான் இந்த உம்முன்னு தானே, சிரிக்கவே மாட்டியா நீ அப்படின்றாரு. இது யாரு? அது நான் தான் ஃபஸ்ட்டு பூ முடிச்சது. 9ஆம் மாதம் 7ஆம் மாதம் பூ முடிச்சது. இது யாரு? நீ உங்கள் அப்பா பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி இதெல்லாம் சுற்றினது. எப்படி இருக்க பற்றி உன்ன மாதிரியெல்லாம் தரலாம். சரி நீ அப்பா மாதிரியே இருக்கு. அது நம்ம கன்னியாகுமரி போகும்போது, அதாவது திருச்செந்தூர் போகும்போது எடுத்தது. கன்னியாகுமரி போகும்போது எடுத்ததா? கன்னியாகுமரி போகும்போது எடுத்தது. இது யாரு? அம்முக்குட்டி. இது யாரு? உங்கள் டேடி. அவராக எடுத்துக்கிட்டு தான் என்னன்னு தெரியல, எப்படி எடுத்துருக்காரு. இது நான் கல்யாணத்தில். நாங்கள் 3 பேர். நீங்கள் 3 பேர். காலேஜ் டைம். இது ஏதோ ஒரு இதுவும் அதே கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி ஏதோ ஒரு கோயில் எடுத்தது. உங்கள் அப்பா கல்யாணத்தில் பாரு எப்படி இல்லை. இதுவும் நான் தான். அது உங்கள் டேடி. அமலாவும் சௌமியாவும். பழைய ஃபோட்டோஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஆல்பத்தை எடுத்து வச்சு எல்லா ஃபோட்டோவும் காமிக்கிறியா? அது நல்லாவே இருக்க மாட்டேன். பூமா இருக்குமே. என்ன பண்ணுறது, பாஸ்ட்டை போய் மாற்ற முடியாதுல்ல. அது அப்படியே தான். இப்போல்லாம் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் மேக்கப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குளிக்க வச்சு மஞ்சளை பூசி பொட்டை வச்சு என்னது இவ்வளோ பூ தலையில் வச்சு அப்படி இருக்கும் கல்யாணம் போட்டோம். இந்த மாதிரி கண்ணு மூஞ்சலாம் ஆண் இருக்கும். பரவாயில்ல, இருக்கட்டும். அது கல்யாணத்தில் இருக்கிறது தான். இதெல்லாம் பேக் பண்ணிட்டியா? ஒன்று மட்டும்தான், புளிசாதம் கிரேவி மட்டும்தான். என்ன செஞ்சேன்னா புளிசாதம் கிரேவி செய்ய போகிறேன்டி அப்படின்னா, ரசமும் இருக்குது, தயிரும் இருக்குது. புளிசாதம் கொஞ்சம் போட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிட போகிறேன்னா, சரி எனக்கும் கொஞ்சோண்டு கொடுத்து அனுப்பு அப்படின்னா, சரி கொஞ்சம் போட்டு. ஓகே, பாய். பார்த்து போயிட்டு வா, ஜாக்கிரதையை ஓட்டு.